ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி, அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே, பர்த்டேக்கு தானே, அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நான் தான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தை புடி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்டே நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி குடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சர்ட், ஒரு டஜன் பெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் பிஸ்கெட் நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாளே. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசையோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். விஷயம் எடுத்தாச்சு.
நம்ம மனோகர மாதிரி இல்லடா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, இந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா. ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். அட இருடா, நீ ஒண்ணு இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக அப்படியெல்லாம் லவ் பண்ணணுங்கிறது உன் தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்டே பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணு இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுடா. இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் சொன்னதல்ல. இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? உன்னைய சீக்கிரம் குரல நீ கேட்கலாம். இது எங்க அப்பா மேல சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே? என்னடா கல்யாணிக்கு ஏதாவது விட்டு வச்சிருக்கியா? இருக்கேன். ஆனா இதை நானே அவகிட்ட கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுனால வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துற போறது இல்ல. என்னடா நீயே கொடுக்க போறேங்கிற? ஏன் உன் காதுல என்ன சோப்புனர் அடிச்சிருக்கா? இதை நான் தானே கொடுக்க போறேன். இப்ப பாரு அவசகுண மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவகிட்ட லெட்டர் கொடுக்கறதுல என்னடா குழப்பம்? இவன் லெட்டர் வகையில நேரடியா கொடுக்க போறான்டா. உன் காதலே சில கண்டிஷன்ல தான் இருக்கு, தெரியல? பொல்லாத கண்டிஷன். நான் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் அவகிட்ட கொடுக்க வேண்டியது, அவ லெட்டர் பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியது. இதனால லவ் கடைசியில பெருமாள் அவளை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். லெட்டர் வாங்க மாட்டடா. ஏன்டா வாங்க மாட்டா? நான் என்ன தீண்டு தகதவனா? இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்பா. போங்கடா. என்னடா அவன் போயிட்டான் புடிங்கடா. டேய் மனோ, நீ மரியாதையா பணத்தை கொடுக்கல, இங்க இருக்கிற பைக் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஏய் நில்லுடா. நில்லுடா. நில்லு. லெட்டர் அவன் கொண்டு போயிட்டான்டா. லெட்டர் குடுறா. லெட்டரா? கிட்ட வராத. கொடுத்துரு. கிட்ட வந்தா சுட்டுருவேன். கொடுத்துரு. கிட்ட வராத. கிட்ட வராதா? என்ன
லெட்டர் கொடுக்காத. ஆளுக்கு வேணாங்க முடியா, பாதி வேணா தரையா. இதை கூட நீ என்கிட்ட கஷ்டப்பட்டு எடுத்து நான் தாயா, புள்ள கொடுக்க மாட்டேயா. கஷ்டப்பட்டு எடுத்து நான் ஓடி வந்தா அதை நீ எடுத்துட்டு போறியா? இது எப்படி இருக்கு? மேடம், இங்க ஏன் மேடம் நிக்கிறீங்க? அப்பதானே நடத்த விடுங்க. புறப்படுங்க. என்ன ரணகளமா ஆக போகுது? என்னங்க? ஹலோ, என்ன நான் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு போகியா எல்லாம் போகியா வந்துட்டாடுங்க எங்கேயாவது போய் இடி